பாலாஜி, கடந்த 2 வாரங்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரிசி கிடைக்கு செல்வ எல்லோருக்குமே அதிர்ச்சியில் தான் ஆழ்ந்திருக்கிறார் என்றால் அவர்கள் விலை உயர்வு என்பது கிடு என உயர்ந்திருக்கிறது. 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கிலோவுக்கு அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்பது பல வகையான காரணங்கள் கூறப்படுகிறது. ஒரு மூட்டை, அதாவது 26 கிலோ கொண்ட அரிசி மூட்டை என்பது 300 ரூபாயில் இருந்து 600 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அதாவது 1400 ரூபாய்க்கு விற்ற மூட்டை எல்லாம் தற்போது 1700 ரூபாய், 1800 ரூபாய், 1900 என்ற வகையிலே கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே அரிசி வாங்க செல்பவர் அனைவருமே தற்போது அதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள். இது மேலும் உயரும் என்பதுதான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி என்பார்கள். அந்த அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி என்பது அதுதான் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் காணப்படுகிறது. தமிழ்நாட்டிலே பொன்னி சன்னரக அரிசி உட்பட அனைத்து வகையான அரிசிகளின் விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கிடு என உயர்ந்திருக்கின்றதான் கூற வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் பொதுவாக சென்னை உள்ளிட்ட வட மாநிலங்களிலே கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து வருகின்ற அரிசி தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். ஆனால் தற்போது கர்நாடகத்திலிருந்தும் ஆந்திரத்திலிருந்தும் அரிசி வரத்து என்பது பெருமளவு குறைந்திருக்கிறது. இதனால் மூட்டைகளின் அரிசி விலை வரத்து குறைந்திருப்பதால் விலையை அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை மட்டுமல்ல, தற்போது தஞ்சாவூர் போன்ற இடங்களுக்கும் சென்று அரிசியை வாங்கினால் போக்குவரத்து கட்டணம் அதிகமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். எதையுமே சமாளிக்க முடியாத சூழல் இருப்பதால் விலை ஏற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. இது எப்படி ஏறுகிறது எங்களுக்கே தெரியவில்லை. அரிசி வியாபாரிகளும் புலம்புகிறார்கள். அரிசி விலை உயர்ந்து விட்டதே, விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்குமா என்றால் விவசாயிகளும் புலம்புகிறார்கள். எனவே இது எங்கு செல்கிறது? இந்த அரிசி விலை உயர்வுக்கு ஏற்பட்ட அந்த லாபம் யாருக்கு செல்கிறது என்பது மட்டும் தெரியவில்லை. வியாபாரிகளுக்கும் கிடைக்கவில்லை, விவசாயிகளுக்கும் கிடைக்கவில்லை, விளைவிப்பனும் கிடைக்கவில்லை, விற்போருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் நடுவிலை யாரோ இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விலை உயர்வு என்பது சாதாரண விலை உயர்வு அல்ல. இது ஏற்கனவே எல்னினோ காலம் வருவதால் மேலும் வறட்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஓராண்டுக்கு வறட்சி இருக்கும் என கூறுகிறார்கள். இதனால் தற்போதே இந்த விலை என்றால் வறட்சி ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த விலை மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் அரிசி விலை தற்போது வியாபாரிகள் நம்மிடம் சொல்வதை பார்க்கும்போது 1 கிலோ அரிசி 100 ரூபாய் வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். இது அச்சமூட்டும் வகையிலே இருக்கிறது. எனவே உடனடியாக நடவடிக்கை தேவை என்பதுதான் வியாபாரிகள், விவசாயிகள், அதே போன்று பொதுமக்களும் கூறுகிறார்கள். இந்த பொதுமக்கள் பேசிய போதும் அவர்கள் தெரிவித்த கருத்து என்றால் உடனடியாக அரசாங்கங்கள் இதனையாக கவனம் செலுத்தி அரிசி விலையை குறைக்க வேண்டும். எல்லோரும் ரேஷன் அரிசியை பயன்படுத்துவதில்லை என்பதை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றே சொன்னார்கள். நல்ல அரிசி போடுவோம் என்றார்கள். இதுவரை எந்த அரிசியும் வரவில்லை. எனவே நிச்சயமாக விஜய் அரசாங்கம் உடனடியாக எங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். முதலமைச்சர் விஜய் உடனடியாக சட்டமன்றம் தற்போது நடைபெறுவதால் சட்டமன்றத்திலே அதற்கான அறிவிப்பு ஏதேனும் எங்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும், இந்த அரிசி விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த அரிசி விலை உயர்வு என்பது ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டக்கூடியது. நிச்சயமாக தாக்கத்தை பெருமளவு ஏற்படுத்தும். பலருக்கு பெரும் பாதிப்பாக இருக்கலாம். வசதி படைத்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் இதனுடைய வலியை நிச்சயமாக உணரக்கூடிய காலம் வரும் என்பதுதான் அரிசி வியாபாரிகள் கூறுகிறார்கள். எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக அந்த அரிசி விலை உயர்வு இருக்கும் என்பதால் உடனடியாக தமிழக அரசும் முதலமைச்சர் விஜயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான ஒரு அறிவிப்பை நடைபெறுகின்ற சட்டமன்ற தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலாஜி.